துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, துவக்கம் என்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் எந்த ஒரு காரியத்தையும் முடிவு என்பது தான். துவக்கத்தினுடைய அர்த்தம் எங்கே அப்படின்னு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா முடிவில் தான் இருக்கிறது. அதை நம்ம இந்த கால வேளையிலே நம்ம உணர்ந்து கொள்ளணும். எல்லாரும் துவங்கலாம். நான் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் நான் ஒரு டிகிரி ஜாயின் பண்ண போது அநேக இடத்துல கேட்டு விசாரித்தேன். அப்போல்லாம் அந்த பணம் கட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை பணம் விரியாமாயிடுமே, என்னால் இது முடியுமா, வீட்டிலிருந்து படிக்க முடியுமா அப்படி கேட்டபோது, விசாரித்த போது அநேகர் நான் சேர்ந்தேன், நான் படித்தேன் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்தவங்க அநேகர் சொல்லவே இல்லை. 90% பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 2 சப்ஜெக்ட் வச்சுருக்கிறேன், நான் 3 சப்ஜெக்ட் வச்சுருக்கிறேன் அப்படியே சொன்னாங்க. என்னடா அது, இவங்களே நல்லா படிக்கிறவங்களே இந்த மாதிரினா நம்ம நிலைமை அப்படி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து ஏதோ ஒரு 40, 45, 50 மார்க் எடுத்து எல்லாத்துலேயுமே நான் பாஸ் பண்ணிட்டேன். அப்போ யோசித்தேன், ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை காட்டிலும் முடிவு தான் அந்த காரியத்தினுடைய துவக்கத்தினுடைய அர்த்தத்தை சொல்கிறதாக இருக்கிறது. ஊழியமானாலும் சரி, பக்தி உள்ள வாழ்க்கையானாலும் சரி, ரட்சிப்பானாலும் சரி, ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துகிற காரியமானாலும் சரி, துவக்கம் அற்பமாக இருக்கலாம். நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற போது நம்முடைய விசுவாசம் என்பது ஒரு அற்ப காரியமாக இருக்கலாம். விளங்கிக் கொள்ளாததா நான் எதுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். எங்கள் அக்கா சொல்லுவாங்க, ஆரம்ப காலத்தில் பாவம் பசி பட்டினியில் ஏதோ நிம்மதி கிடைக்கணும் ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் நாட்கள் அவங்க கேட்க சொல்ல, நான் ஆரம்பத்தில் ஆண்டவர்கிட்ட வந்தபோது எதற்காக இயேசு, என்ன இது இங்கே சர்ச்சில் உட்கார்றாங்க, ஒரு விக்கிரகமும் இல்லை, அவங்க பாட்டுன்னு மைக்க பிடிச்சின்னு பாடுறாங்க, அவங்க பாட்டுன்னு பேசுகிறாங்க, இது என்ன இது எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம சின்ன வயசில் ஒரு விக்கிரகமும் பூ பொட்டு அது இது அலங்காரம், சாம்பிராணி, கற்பூரம், தேங்காய் இதெல்லாம் உடைச்சி பழகிட்டு இந்த சபையில் உட்காந்து ஆண்டவரை சும்மா ஒரு மனுஷன் சஃபாரி போட்டணும், வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டணும், பாடி ஆராதித்து எனக்கு ஒன்றும் புரியல. ஆரம்பத்தில் எனக்கு என்ன இது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நான் வரும் நாட்களிலே இந்த அன்பை, இந்த வார்த்தை நான் புரிந்து கொண்ட போது இந்த கிறிஸ்துவிலே நிலை கொண்டேன் என்று சொல்வதை நான் கண்டேன். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரு மனுஷனுடைய துவக்கத்தை பார்க்கலாம் அவனோட முடிவு நல்லா இருக்கணும். அது ரொம்ப எதுக்காக பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசுவாசத்துக்காக பொருந்தும். ஆண்டவரை பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே இதை காத்துக்கொள், உன் உடம்பு பேதுருவே நான் உன்னை விட்டு போக போகிறேன், உடம்பு பத்திரமா பார்த்துக்க செல்லம் அப்படின்னு சொல்லவே இல்லை. பேதுருவை பார்த்து ஜாக்கிரதையாக இரு, இது வரைக்கும் நான் இருந்தேன், 5 அப்பத்தை 5000 பேருக்கு பங்கிட்டேன், நம்ம 7 அப்பத்தை 4000 பேருக்கு மேலே பங்கிட்டேன், என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம வீடு வீடாக போனோம், சுவிசேஷம் சொன்னோம், நல்ல மதிப்பாக பந்திக்கிட்டாங்க, நல்லா என்னோட கூட இருக்கிற வரைக்கும் நல்லா புசித்தா குடித்தா நல்லா இருந்தா, இனிமேல் கஷ்டம், ஜாக்கிரதையாரு, சேர்த்து வச்சுக்க உனக்காக அப்படின்னு பேதுருவை பார்த்து சொல்லலை. காத்துக்கொள், கொஞ்சம் பணத்தை போட்டு பேங்க்கில் போட்டு வை பேதுருவே சொல்லலை. ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேதுருவே உன் விசுவாசத்தை நீ காத்துக்கொள். இந்த விசுவாச துவக்கம் உங்களுக்கு என்னிடத்திலும் வெளிப்பட்டு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, விலை கொடுத்தாலும் இந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ளணும். இந்த விசுவாசம்தான் மிகப்பெரிய ஒரு மேன்மையை நமக்கு கொடுக்க போகிறது, ஒரு மிகப்பெரிய பரிசுத்தத்தை கொடுக்க போகிறது, ஒரு மிகப்பெரிய பரலோகத்தின் ராஜ்யத்தை கொடுக்க போகிறது. அதான் ஆண்டவர் சொன்னார், பேதுருவே சாத்தான் உன்னை கோதுமையினால் புலையிடுகிறது போல உன்னை அநேக தரம் புடமிட என்னை உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆனாலும் நான் எதற்காக உன்னை வேண்டினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ நம்ம அநேகர் வேண்ட சொல்லுகிறோம், உன் விசுவாசம் ஒடிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன் சொல்லுவேன். ஆண்டவருடைய ஜபம் எத்தனை ஒரு வல்லமை முக்கியதுங்க. ஒரு ஜபம் பண்ணி கண்களை மூடி ஜபம் பண்ணி 4 நாள் பிணத்தை வெளியே வா என்று சொன்னால் வெளியே நடந்து வந்தது, கயிறோடு கட்டோட கூட பண்டலோட கூட. அவருடைய வேண்டுதல்.
ஆனால் அவருக்கு எதுக்காக தன்னை நேசிக்கிற அன்பாக இருக்கிற சீசனுக்கு எதற்காக வேண்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உனக்காக வேண்டிக் கொள்கிறேன், உன் விசுவாசம் ஒடிந்து போகாதபடிக்கு நீ பாதுகாத்துக்கொள். விலையேறப்பெற்ற விசுவாசம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையை, உன் விசுவாசம் அற்பமான துவக்கமாக இல்லை. உனக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கலாம் இந்த கிறிஸ்தவத்தை பற்றி, நீ அறியாமல் இருக்கலாம். பாரு, சின்ன வயசுலேருந்து ஒருத்தர் பைபிள் தூக்கின்னு வந்துன்னு இருக்கிறார். அவருக்கு எதனா புரியுதா பாருங்க, ஆராதனை பற்றி அவருக்கு எதனா புரியுதா பாருங்க. அவர் இஷ்டத்துக்கு வராரு, 1 மணி நேரம் கழித்து வர. எந்த ஸ்கூலில் போனால் ஒத்துப்பாங்களாப்பா தம்பி? ஸ்கூலில் போனால் ஒத்துப்பாங்களா? லேட்டாக போனால் ஒத்துப்பாங்களா? டியூஷனில் ஒத்துப்பாங்களா? ஏதோ ஒரு காரணம் இருக்குது. உனக்கு பலவீனம் இருக்கலாம், இல்லை நீ கவுந்தடிச்சு பத்துட்டு இருக்கலாம், ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம். நான் அதை பற்றி நான் சொல்லலை. ஏதோ ஒன்று முக்கியமாக காரணம் கூட இருக்கலாம். அப்பாவுக்கு சாப்பாடு கூட கொடுக்கலாம். இருந்தாலும் எனக்கு தெரியாது அது, நான் அதனால் உங்களை கேட்குறேன். ஸ்கூலுக்கு லேட்டாக போனால் ஒத்துப்பாங்களா? சொல்லுங்கள். டிசிக்கு அலைய வேண்டியதே இல்லை, கிழிச்சு கையில் குத்துருவாங்க. பீஸை வாங்கிட்டு கர்த்தருடைய சமூகத்தை மாத்திரம் அசட்டை பண்ணாது. நீங்கள் புரிந்து வளரணும், விசுவாசத்தில் வளரணும். நம்மளாம் பாரத்தோடு கூட சொல்கிற, நீ ஒரு சின்ன ஆத்துமா தான், ஆனாலும் வருங்காலத்தில் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு செய்வார். நம்ம ஒப்பு கொடுக்குற போது நம்ம கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அதனால தான் ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஆண்டவர் ரொம்ப விசுவாசமாக அணுகி அவர்களை தேற்றினார், ஆற்றினார், சுகப்படுத்தினார். சும்மா இல்லை, ஆண்டவர் கண்டித்தார். எதுக்காங்க அப்படின்னா, அவர் பார்வையில் ஒவ்வொரு ஆத்துமாவும் விலையேற பெற்றதாக இருந்தது. அப்படித்தான் சபை பார்க்கணும். ஒவ்வொரு ஆத்துமாவும் இவன் காணிக்கை கொடுக்குறவன், அவன் காணிக்கை கொடுக்காதவன், இவன் தசமபாவம் கொடுக்குறவன், அவன் தசமபாவம் கொடுக்காதவன், அது சின்ன புள்ள, அதுக்கு ஒன்று என்னத்தை நம்ம போய் என்ன சொல்கிறது? அப்படி இல்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றோம். ஒன்றை நான் கண்டிக்கிறது மூலமாக, ஒன்றை ஆறுதல் படுத்துறது மூலமாக தான் என் ஆத்மாவை நான் காப்பாற்றி கொள்ள முடியும். ஆமேன். எனக்கு அருமையான வளரணும், விசுவாசத்தில் வரணும். துவக்கம் அற்பமாக இருக்கலாம், நம்முடைய விசுவாசத்திலே நாம் ஒழிந்து போகக்கூடாது. அற்பமான துவக்கமாக இருக்கலாம், நம்மளுடைய முடிவு நன்மையானதாக இருக்கணும். நீங்கள் வாசிங்கள், எபிரேயரின் புஸ்தகம் 12:1-2 வாசிக்குமாறு உங்களை அன்பாக நான் உங்களை அழைக்கிறேன். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு சிலராக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தை நமக்குள்ளாக வருகிறது. உங்கள் விசுவாசம், நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், விசுவாசம் வளர்க்கப்படணும். எபிரேயர் 12:1-2 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓடக்கடவும். அவர் தமக்கு முன் சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தினுடைய பொருட்டு நம்ம ஏன் விசுவாசத்தை காத்து கொள்ளணும்? ஏன் விசுவாசத்தை நம்ம விட்டு கூடாதுன்னா, சொல்லு, நமக்கு முன்பாக வைத்திருக்கிற மிகப்பெரிய சந்தோஷத்தை பொறுத்து அவர் சிலுவையில் சகித்தார். அவர் ஏன் அதெல்லாம் சகித்தார் அப்படின்னா, தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அந்த சந்தோஷம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் தான் அந்த சந்தோஷம். நீங்கள் சபையில் வந்து துதிக்கிறது, கர்த்தரை இயேசுவே என்று சபை பற்றி கொள்வது, அவருக்கு சாட்சியாக வாழ்கிறது, அவர் நாமம் தரிக்கப்பட்டு அவருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கிறது தான் அவர் சந்தோஷம். இனி ஏன் நம்ம இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம்னா, அவர் சிலுவையில் எனக்காக மரித்ததற்காக நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அதுதான் அங்கே வேதத்தில் சொல்லுது. நான் ஏன் சிலுவையில் என்னை பலியிட ஒப்பு கொடுத்தேன், ஏன் சிலுவையை சகித்தேன், ஏன் அவமானத்தை நான் எண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லுவேன், எனக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு. நீங்களும் நானும் தான் ஆண்டவருக்கு சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா. நீங்களும் நானும் சந்தோஷங்க. வேற என்ன சந்தோஷமா அவருக்கு இல்லை. அதுதான் நம்ம வழுவி போனா அவர் பதறார்.
நம்ம தேடாமல் போனால் பதறாரு. ஒரு சபையில் ஒரு விசுவாசி சபைக்கு ஆராதனைக்கு வரலாம், ஏன் போதகருடைய பதறுதுன்னா, அந்த அம்மா வந்தால் ஒரு 100 ரூபா காணிக்க போடும், அதுக்காக இல்லை. எதற்காக பதறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்ல வரலையே, வசனத்தை கேட்கல, ஆராதனை பண்ணலையே, இடம் காலியா இருக்கு. எனக்கு அருமான ஆண்டவருடைய பிள்ளையே, யார் நமக்குள்ளாக விசுவாசத்தை துவங்குறார் அப்படின்னா கேட்டிங்கன்னா, அங்கே பாருங்க மேலே 1வது வசனம், சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி பொறுமையோடு கூட நீ ஓடணும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓடணும். நம்மளுக்கு யார் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார்? நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கல, நான் ஆண்டவரை விசுவாசித்து வரல. நமக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை துவக்கி இருக்கிறவர் அவர். அல்லேலூயா. நீங்களும் நானும் இல்ல, ஒருவேளை ஆரம்பத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற போது ஏதோ ஒரு அற்புதத்துக்காக நாம வந்திருக்கலாம், அடையாளத்திற்காக வந்திருக்கலாம். ஆனால் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அடையாளத்தை பெற்றுக்கொண்டு போகிறவன் விசுவாசி இல்லை. இன்னைக்கு அநேகருடைய விசுவாசம் துவங்கினது எதன் மேல துவங்குச்சுன்னா, நான் சொல்லுவேன், பொருட்கள் மேல, உலகத்தினுடைய காரியம் மேல. விசுவாசம் துவங்குகிற போது ஒரு அற்பமான துவக்கமா இருக்கலாம். ஆண்டவரே எனக்கு வீடு கொடுத்தா நான் சபைக்கு வரேன், ஆண்டவரே எனக்கு புள்ளிய கொடுத்தா சபைக்கு வரேன், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு வேலையை கொடுத்தா நான் சபைக்கு வரேன், ஆண்டவரே. தவறே இல்லை, தப்பு இல்லை, கரெக்ட். ஆண்டவரே என் பிள்ளைக்கு திருமணமானா நான் வருகிறேன், என் கடன் பாரம் போச்சுன்னா நான் வருகிறேன், ஆண்டவரே எனக்கு சரீரத்தில் ஒரு வியாதி, இந்த வியாதி என்னில் சுகமாகுமானால் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன், நீரே என் தெய்வம். தப்பே இல்லை. ஆனால் நான் சொல்லுவேன், அதில் கொண்டுதான் கர்த்தர் விசுவாசத்தை துவங்குகிறார் நம்மிடத்தில். நான் சொல்லுவேன், நம்ம விசுவாசி முழுமையடைந்த விசுவாசி என்று நாம் சொல்லிவிடக் கூடாது. ஜஸ்ட் அது ஒரு துவக்கம். ஆண்டவர் நம்மில் விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? விசுவாசத்தை துவங்கினவர் தான் அவர் முடிக்கணும் விசுவாசத்தை. இன்னைக்கு அநேகர் விசுவாசத்தை அவங்களே முடிச்சிருக்காங்க. நாமளே நம்ம விசுவாசத்தை முடிச்சிட்டோம். யார் துவங்கினாரோ அவர் தான் முடிக்கணும் விசுவாசத்தை. ஆமென், அல்லேலூயா. நமக்கு முடிக்கிறதுக்கு ஒரு தகுதியே கிடையாது, உரிமையே இல்லை. ஒரு விசுவாசி தன்னுடைய விசுவாசத்தினாலே அவன் சோர்ந்து போகக்கூடாது, அவன் பின்மாற்றம் அடையக்கூடாது. விசுவாசத்தை நம்மிலே துவங்குகிறவர் இயேசு கிறிஸ்து. விசுவாசத்தை முடிக்க வேண்டிய நாளிலே அவர் முடிப்பார். இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நமக்கு விசுவாச வாழ்க்கை தான். யார் விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. அப்ப ஆண்டவர் அவர் தான் நமக்கு துவங்குகிறார். அந்த முடிக்கிற வரைக்கும் பொறுமையோடு கூட உனக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடணும். அந்த ஓட்டம் ஒருவேளை கண்ணீரா இருக்கலாம், அந்த ஓட்டம் ஒருவேளை அவமானமா இருக்கலாம், அந்த ஓட்டம் ஒருவேளை நிந்தையா இருக்கலாம், அந்த ஓட்டம் ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், அந்த ஓட்டம் ஒரு பெரிய தோல்வியாக இருக்கலாம், பெரிய வெற்றியா இருக்கலாம், பலனா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம். நான் சொல்லுவேன், விசுவாசத்தை துவங்கினவர் அவர் தான் முடிக்கணும். இன்னைக்கு அநேகர் விசுவாசத்தை துவங்குறாங்க, அவங்களே முடிச்சிடுறாங்க. அந்த துவக்கமானது உலக பொருட்கள் மேலே துவங்குறாங்க, உலக பொருட்களுக்காகவே அதை முடித்து விடுகிறார்கள். நான் சொல்லுவேன், ஆண்டவர் தான் நம்முடைய விசுவாசத்தை முடிக்க வேண்டும். நீங்கள் வாசியுங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 33 முதல் 39 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். அப்போஸ்தலர்கள் 5வது அதிகாரம்
33 முதல் 39 வரை உங்களை வாசிக்கும்படியாக உங்களை அதை அவர்கள் கேட்டபொழுது ம், மூர்க்கமடைந்து ம், அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். யோசனை பண்ணினார்கள். அப்பொழுது சகல ஜனங்களாலும் ம், கனம் பெற்ற கனம் பெற்ற சாஸ்திரியாகிய நியாயசாஸ்திரியாக கமாலியேல் என்னும் பேர் கமாலியேல் என்னும் பேர் கொண்ட பரிசேயன் ஆலோசனை ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி இஸ்ரவேலரே மனுஷருக்கு ஆ. நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆ. ஏனென்றால் நாட்களுக்கு முன்னே ம். தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பி அனைவரும் சிதறி போனாங்க. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷனால் உண்டாயிருந்தனால் ஒழிந்து போகும். தேவனால் உண்டாயிருந்தால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடு போர் செய்கிறவர்களாக பாருங்கள் என்றான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து தரிசனமான பிறகு பரலோகத்திலே வலது பரிசத்திலே உட்கார்ந்த பிறகு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க சீஷர்கள். அப்போது பரிசேயர் சதிசேயர்களாக இவர்களை அநேக முறை சிறையிலே அடித்து அநேக முறை இவர்களை தண்டித்து இனி இந்த நாமத்தை குறித்து நீ பேசக்கூடாது என்று சொன்னாலும் பேதுரு சொல்கிறார், இந்த நாமத்தை குறித்து பேதுரு மற்ற அப்போஸ்தலர் மனுஷருக்கு கீழ்ப்படுவதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படிய அவசியமா இருக்கிறது. இது தேவனுடைய கட்டளை, இது தேவனால் உண்டாயிருக்கிறது. இவர்களை கொலை செய்ய எத்தனித்த போது ஒரு கமாலியேல் என்கிற ஒரு பரிசேயன் எழுந்து சொல்றான், சில நாட்களுக்கு முன்பாக ஒரு மனுஷன் எழும்பினா, தெயுதாஸ் என்பவன் 400 பேர் அவன் முன்னாடி போனாங்க. அவன் அழிஞ்சு போனா அந்த நம்பிக்கை அழிஞ்சு போச்சு. குடிமதிப்பு நாளிலே கலிலேயனாகிய யூதாஸ் எழும்பினா, அவனை பின்பற்றி அநேகர் போனார்கள். அவன் அணிந்து போனா அவனு போயிடுச்சு. ஆனால் ஒரு காரியம் இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாம இவர்களை விட்டு விடுங்கள். தேவனால் உண்டாயிருந்ததனால் அது ஒழிந்து விட உங்களாலே கூடாது. ஆமென். தேவனால் உண்டாயிருந்தால் அதை ஒழித்து விட உங்களாலே கூடாது. அதை ஒழித்து விட உங்களாலே கூடாது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இயேசுவின் நாமத்தினால் இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரு விசுவாசம் நமக்குள் துவங்கியதானால், தேவனால் உண்டாயிருந்தால் யாராலையும் அதை ஒழிக்கவே முடியாது. ஒன்ன புரிஞ்சு கொள்ளுங்க. நீ சிறு பிள்ளையா இருக்கலாம், நீங்க வாலிப பிள்ளையா இருக்கலாம், நீங்க பெரியவர்களாக இருக்கலாம், நீ முதிர்ந்தவனா இருக்கலாம். தேவனால் ஒன்று உண்டாயிருந்தால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது, யாராலும் கூடாது. அருமையான ஆலோசனை சொல்கிறான். ஏன் அவங்களை துன்பப்படுத்துறீங்க? அவங்க ஏதாவது பண்ணிட்டு போயிட்டோம். ஆனா ஒண்ணு நீங்க கேளுங்க, தேவனால உண்டாயிருந்தா நீ இல்லை நான் இல்லை, உங்க அப்பா வந்தால இந்த நம்பிக்கையை ஒழிக்க முடியாது. அது மனுஷனா வந்ததுன்னா தேவதாஸ் போல யூதாஸை போல அவனும் போச்சுன்னா அவனோட கூட போயிடும். விட்டுருங்க அவங்கள. எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளையே, நான் கிறிஸ்துவ நம்பினதுக்கு ஒரே நம்பிக்கை என்ன கேட்டீங்கன்னா, இதுதான் நம்பிக்கை. ஒரு சுவிசேஷம், ஒரு விசுவாசம் மனுஷனால் உண்டா இருந்ததுன்னா அந்த மனுஷன் போன பிறகு எல்லாம் போயிடும். ஆனா இங்க அந்த மனுஷன், விசுவாசத்தை அறிவித்த மனுஷ குமாரன் போனார்.
அவரை பின்பற்றினவர்களுக்காக நிறைய ஆஸ்தியை வச்சு, சொத்தை வச்சு, பொண்ணை வச்சு, பொருளை வச்சுட்டு இதை நீங்கள் பின்பற்றுங்கள், நீங்கள் என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள், இந்த செல்வத்தை எல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்லிட்டு போல வேதனை, கண்ணீர், பசி, பாடுகள், அடி, உத, இது எதையும் விசுவாசத்தை ஒழிக்கவே இல்லை. ஒருவேளை ஜபம் நான் சொல்லி வேறு யாராவது சொல்லி ஜபிக்கிற விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்குமானால் அது ஒழிந்து போயிடும். நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பைபிள் வாசிங்கன்னு சொன்னேன், ஒரு நாள் 2 நாள் நீங்கள் வாசித்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னோம், ஆராதிங்க சொன்னோம். என்கிட்ட இருந்து வந்ததுன்னா அது ஒழிந்து போயிடும். மனுஷன் யாராவது சொன்னால் ஒழிந்து போயிடும். கர்த்தர் உங்களுக்கு அதை உணர்த்துவாரானால் நீ சாகிற வரைக்கும், இந்த பூமியை விட்டு போகிற வரைக்கும் அது ஒழியவே ஒழியாது. உன் ஜப வாழ்க்கை ஒழியாது, உன் சப வாழ்க்கை ஒழியாது, உன் விசுவாச வாழ்க்கை ஒழியாது. அதனால தான் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, எங்கள் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் காத்திருக்கிறோம். கர்த்தர் எப்போது பேசுவார், கர்த்தர் எப்போது விசுவாசத்தை வெளிப்படுத்துவார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, உங்ககிட்ட இருக்கிற விசுவாசம், என்கிட்ட இருக்கிற விசுவாசம் தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் எந்த மனுஷனால் ஒழிக்க, அடிக்கிற கணவனாக இருந்தாலும் சரி, உங்கள் குறைவாக இருந்தாலும் சரி, எத்தனை பேர் அதை அசிங்கமாக நினைத்தாலும் சரி, எவ்வளோ பேர் அந்த சுவிசேஷத்துக்கு எதிராக வந்தாலும் சரி, உங்களுக்கும் எனக்கு ஏற்படுத்தியிருக்கிற விசுவாசம் ஒழிந்து போகாதுங்க. ஒழிந்து போகாது. தரிசனம் ஒழிந்து போகாது. இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் உண்டாக்கின சபை வருஷம் வருஷமாய் நடந்து கொண்டிருக்கிறது. நடக்கும், ஆண்டவர் வருகை வரைக்கும் நடக்கும். நான் நம்புறேன், இந்த சிலுவையின் ஆத்ம மீட்பு சபையும் நான் போனாலும், என் சந்ததி போனாலும், இங்கே ஆராதனை நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. தேவனால் உண்டாயிருந்ததையானால். மனுஷனால் உண்டாயிருந்ததுன்னா நான் போன பிறகு என் பையன் 2 ரூமை போட்டு வாடகை விட்டுட்டு போயிடுவான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம். ஏன் சும்மா இருக்குது? கரண்ட்டு பில்லு என்னது, கடைக்கு கட்டுற மாதிரி, பிஸ்னஸ் கட்டுற மாதிரி கரண்ட்டு பில்லு வருகிற ஆத்தமா கொஞ்சம். இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? வீடை வாடகை கட்டி விட்டா ஒரு 6000 7000 வரும். ஆமென். மனுஷனால் இருந்தால் ஒழிந்து போகும். நான் நம்புகிறேன், இந்த ஊழியம் ஒழியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அழியாது. உன் விசுவாசம் அழியாது. கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. விசுவாசை துவங்கினவரும் முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து தான். உன் வேதனைகள் விசுவாசத்தை விட்டு விலகாது. உன் பாடுகள் ஆண்டவரை விட்டு உன்னை பிரிக்காது. சபை கூடுதலை, உன்னுடைய பலவீனங்கள் உன்னை விட்டு பிரிக்க முடியாது. கர்த்தராகிய இயேசுவை விட்டு என்னை ஒருவரும் பிரிக்க முடியாது. அது தேவனால் உண்டாயிருந்ததே. ஆனால் ஆமென். நீங்களே உங்களை புரிந்து கொள்ளலாம். ஆண்டவரே, விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து. ஒரு நாள் ஆண்டவரை விட்டு நீங்க விலகவே முடியாது சிஸ்டர் பிரதர். ஏனென்று சொல்லுவோமானால், உங்களுக்குள்ளாக இந்த நம்பிக்கையை, இந்த விசுவாசத்தை ஏற்படுத்தியிருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. அதனால உங்களுக்கு இருதயத்துக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை, எந்த குறைவு வந்தாலும், எந்த பலவே வந்தாலும், யாரோ உங்களை கொலை செய்யும்படி, எத்தனை இங்க பாருங்க, கொலை செய்யும்படி அவர்களை நிறுத்தினார்கள் சீஷர்களை. நான் சொல்லுவேன், உங்களுக்கு கீழ்ப்படுவதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது உத்தமம் என்று சொன்னார்கள். விசுவாசம் ஒழிந்து போகவே இல்லை. இன்றைக்கும் நம்ம பேதுனுடைய விசுவாசத்தை பேசி கொண்டு இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. பேதுரு போயிட்டார், ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டார். அவர்கள் விசுவாசம், அவர்கள் மரித்தும் பேசுகிறார்கள் விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. அங்கே எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் மரித்தும் இன்னும் பேசுகிறார்கள் வேதத்தில். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்.
நீ ஆண்டவரோட கூட நம்ம போய் சேர்ந்துட்டாலும் உங்க விசுவாசம் பேசப்படும். ஆமென், அல்லேலூயா. உங்க நம்பிக்கை பேசப்படும், உங்க ஜெபம் பேசப்படும், உங்க விசுவாசம் பேசப்படும். அவர்தான் துவங்கினாரு, அவர்தான் முடிப்பாரு. நாம முடிக்க கூடாது. நம்ம கஷ்டம் விசுவாசத்தை முடிக்க கூடாது. நம்முடைய வேதனை முறிக்க கூடாது. நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குறைவுகள் ஆண்டவர் பேர வைச்சிருக்கிற விசுவாசத்தை முடிக்க கூடாது. ஒருவேளை நீங்க துவங்கி இருந்தால் அது முடிந்துவிடும். தேவனே உங்களில் விசுவாசத்தை அவர் ஊற்றியிருப்பாரானால் அந்த விசுவாசத்தை அழிக்க ஒருவனாலும், எத்தனை ஆண்டுகளானாலும், எத்தனை வருஷங்களானாலும், நீங்கள் மறிக்கும் பேசப்படுகிற விசுவாசமாய் இருக்கும். அது ஒருவனாலும் அதை அசைக்க முடியாது, அதை முடித்த முடியாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் நமக்குள்ளாக விசுவாசத்தை துவங்கி இருக்கணும், இருப்பார். ஒருவேளை இல்லைன்னா இன்றைக்கு ஆண்டவரே நம்ம விசுவாசத்தை துவங்கணும் என்பதை நான் ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறேன். அந்த விசுவாசம் சகலத்தையும் செய்யும், அற்புதத்தை செய்யும், அடையாளத்தை செய்யும், மகிமையான காரியங்களிலே குடும்பத்திலே செய்யும், உங்களுக்குள்ளாக செய்யும், உங்க பகுதியிலே செய்யும். உங்களை வைத்து கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் பேதைகளை தெரிந்து கொண்டார். உள்ளதை வெட்கப்படுத்தும்படியாய் உள்ளதை இல்லாதவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நம்மளாம் இல்லாதவங்க, நம்மளாம் புத்தியினர்கள், அழகில்லாதவர்கள், படிக்காதவர்கள், ஆஸ்தி இல்லாதவர்கள், அந்தஸ்து இல்லாதவர்கள். ஒருவருக்கும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டுதல் இருக்கக்கூடாது என்பதற்காக பேதைகளான என்ன, இல்லாதவர்களாகிய நம்ம கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவர்தான் நமக்குள்ளாக விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார். அவர் முடிக்கிறதுக்கு முன்னாடி நாம முடிச்சிடக்கூடாது. நீங்க ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6-7 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6-7 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். தம்முடைய ஜனங்களை சந்தித்து, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டால் யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில், கவனிங்க, இந்த நகோமியின் ரூத்துக்காரி உங்களுக்கு தெரியும், 2 மருமக்களோட கூட புறப்பட்டான். எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விசுவாசத்தை நோக்கி. எங்கன்னா விசுவாச வாழ்க்கையை நோக்கி, பெரிய மேன்மையை நோக்கி, பெரிய மேன்மையை, ரட்சிப்பை நோக்கி, பெரிய மகிமையை நோக்கி, கனத்தை நோக்கி. இந்த அற்பமான பேத இல்லாத எதுவுமே இல்லை. சாப்பிட சாப்பாடு இல்லை, உடுக்க உடை இல்லை, ஆதரிக்க கணவன் இல்லை, அன்பாய் பேச அப்பா அம்மா இல்லை, ஒருவரும் இல்லாம 3 விதவைகளும் புறப்பட்டாங்க. எங்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன், தேவன் துவங்குகிற விசுவாசத்தை நோக்கி. அப்பதான் விசுவாசத்தை அவங்களுக்குள்ள துவங்குகிறார். நீங்க வாசிங்க, அதே ரூத்தின் 14 18 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். நேரம் இல்லாம நான் சுருக்கமா சொல்றேன். சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். சத்தமிட்டு அதிகமா அழுதாங்க 3 பேர். தன் மாமியை முத்தமிட்டால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டால். அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாலே, உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றால் அதற்கு ரூத், உம்மை பின்பற்றாமல் நான் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீ தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேன். என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்றார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது ஒரு மிகப்பெரிய ரகசியம் சிஸ்டர். விசுவாசத்தை ஆண்டவர் நமக்குள்ளாய் துவங்கி இருக்கிறார். விசுவாசத்தை அவர்தான் முடிப்பார்.
ஒருவேளை மனுஷனால் அந்த விசுவாசம் வந்திருந்ததானால் தேவதாசினுடைய கூடுகை போல, யூதாசனுடைய காரியம் போல முடிந்திருக்கும். ஆனால் ஒரு மனுஷனிடத்திலே கர்த்தர் விசுவாசத்தை, அந்த அம்மாவுக்காக சொல்கிறேன், வந்திருக்கிற அம்மாவுக்காக சொல்கிறேன், ஒரு மனுஷனிடத்திலே கர்த்தர் விசுவாசத்தை துவங்கியிருப்பாரானால் அதை ஒருபோதும் யாராலே அந்த விசுவாசத்தை எடுக்கவே முடியாது. சிஸ்டர், பிரதர், நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் மாத்திரம். அழகாக எழுந்து கலியேல் அந்த கமாலியன் சொல்றாரு, நீங்க தேவதாஸ் எழும்பினா, யூதாஸ் எழும்பினா, அவன் அழிந்து போனா, அவன் விசுவாசம் போச்சு, அவனை பின்தொடர்ந்தவங்களாம் போயிட்டாங்க. இதுவும் இவங்க ஏதோ இயேசுன்றாங்க, மரித்தார்ன்றாங்க, உயிர்த்தார்ன்றாங்க, ஏதோ சொல்றாங்க. தேவனால் உண்டாயிருந்தால் அது இருக்கும். ஆமென். மனுஷனால் உண்டானா அது போயிடும். அவங்கள விட்டுருங்க. மறுபடியும் சொல்கிறேன், நான் கருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, விசுவாசம் கர்த்தரால் உண்டாகி இருந்ததுன்னா நமக்கு எந்த ஒரு காரியமும் நம்மளை ஆண்டவரை விட்டு பிரிக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது. கர்த்தர் மாத்திரம் நம்மில் விசுவாசத்தை துவக்கி இருந்தால், ஆனால் வேதம் சொல்கிறது எபிரேயர் 1:12 விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து. நான் ஒரு காரியத்திற்காக விசுவாசத்தை துவங்கியிருந்தா அந்த காரியம் கிடைத்தவுடனே என் விசுவாசம் முடிந்துவிடும். ஆனால் இயேசுவே என்னில் விசுவாசத்தை துவக்கி இருந்தால், வானம் பூமி ஒடிந்திருந்தாலும், நானே மடிந்து போனாலும், என் விசுவாசத்தில் ஆண்டுகள் ஆண்டுகள் ஆனாலும் அவர்கள் மறித்தும் பேசிக் கொண்டிருப்பார்கள் என்னுடைய விசுவாசத்தை குறித்தும் உங்க விசுவாசத்தை குறித்தும். இதுதான் ஆண்டவர் துவக்கிற விசுவாசத்துக்கும் நீங்கள் துவங்குற விசுவாசத்துக்கும், அல்லது மற்றவன் இயேசுகிட்ட வாப்பா, சபைக்கு வா, உனக்கு சுகம் கிடைக்கும், உனக்கு பலன் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், சுகத்துக்காக, பொண்ணுக்காக, பொருளுக்காக இயேசுகிட்ட வரதில் தப்பு இல்லை. ஆமென், ஆமென். அது துவங்குகிற விசுவாசம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை காட்டிலும் அது முடிவு நல்லது, துவக்கம் நல்லது இல்லை. துவக்கம் நல்லதா இருக்காது. ஒருவேளை அந்த துவக்கம் அற்ப தேவைக்காக நீங்க வந்திருக்கலாம், அற்ப சுகத்திற்காக நீங்க வந்திருக்கலாம், அற்ப ஆசீர்வாதத்துக்காக நீங்க நாம வந்திருக்கலாம். இயேசுவை நோக்கி, நான் இயேசுவை நோக்கி வந்தது சோத்துக்காக. ஆமென். நான் இயேசுவை நோக்கி வந்தது 3 வேளை சாப்பாட்டுக்காக. அற்பமான துவக்கம். ஆமென், அல்லேலூயா. ஆனால் தேவன் மாத்திரம் ஒரு மனுஷனிடத்திலே ஒரு விசுவாசத்தை துவங்குவாரானால் அந்த சோறு சொர்க்கமா முடியும். அதுதான் முடிவு. அல்லேலூயா. அந்த சோத்துக்காக இந்த மனுஷனை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிறாருல்ல, அதுதான் என் விசுவாசம். ஆமென். கர்த்தர் சோத்தை கொடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். மறுபடியும் போவோம், அல்லாஹ் ஏற்றுவோம், நல்லா இருக்குது, அது ரொம்ப நல்லா இருந்ததுப்பா, அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்தது. கல்யாணத்துக்கு போவோம், காட்சிக்கு போவோம், சுற்றுவோம், கூத்தடிப்போம், கும்மாளம் பண்ணுவோம், ஒயின் ஷாப் போவோம், சினிமா போவோம் பிள்ளைங்களோட கூட. அது வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? அதை விட்டுவிட்டு சபையும் ஆராதனையும் இப்படியா அப்படியும் மறுபடியும் போவோம். வந்துச்சு, சோறு கிடச்சிச்சு, வீடு கட்டிச்சு, வாசல் கட்டிச்சு, மறுபடியும் போயிடுவோம். துவங்கினது யாரு? சோத்துக்காக நான் துவங்கி இருக்கிறேன். ஆமென், ஆமென். கர்த்தர் மாத்திரம் என்னில் விசுவாசத்தை துவங்கினார். மகளே, மகனே, நீ மரித்தும் பேசி கொண்டிருப்பா. ஆமென். இந்த உலகத்தை விட்டு நீ போனாலும் ஆண்டு ஆண்டு காலமாய் சந்ததி சந்ததியாக இந்த இயேசு குறித்து உன் குடும்பத்தில் விளங்கும், குடும்பத்தில் விளங்கும், உன் சந்ததியில் அந்த விசுவாசம் விளங்கும், உன் சந்ததி சந்ததியா விளங்கும். அதான் நான் சொல்லுவேன், நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சுகத்தை சேர்த்து வைக்கிறதோட இயேசு துவங்கினார். அந்த விசுவாசத்தை நீங்கள் துவங்கிட்டு போயிடுங்க. ஆமென், துவங்கிட்டு போடுங்க. நல்லா இருப்பாங்க சிஸ்டர், பிரதர், ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க. நீங்கள் கவனிங்க, 2 பேரும் ஆண்டவர் 2 பேரும் அழைத்தார், விசுவாசத்தை துவங்குகிறார். 2 பேர்கிட்ட ஓர்வாளிடத்திலும் துவங்குகிறார், ரூத்தினிடத்திலும் துவங்குகிறார். கர்த்தருக்கு ஓர்பாலம் ஒண்ணுதான், ரூத்தும் ஒண்ணுதான். நீங்க நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு
பெரிய ஐஸ்வர்யமோ ஆசையும் அந்தஸ்தும் வச்சிருக்கிற பெரிய ஆளும் ஒன்று தான். சாதாரணமாக ஏழை குடிசில் இருக்கிற ஏழ்மையாக இருக்கிற ஒரு ஏழை விதவியும் ஆண்டவருக்கு ஒன்று தான். ஆனால் விசுவாசத்துக்கு தான் அவர் அழைக்கிறார். ஓர்பாலும் ஒன்று தான், ரூத்தும் ஒன்று தான். ஆனால் ஓர்பால் தன் மாமியாருக்கு முத்தமிட்டு அந்த துவக்கத்திலே அவள் கடந்து போயிட்டான். ஏன்னா நகோமி சொல்கிறான், நீங்கள் போயிட்டு யாருன்னா கல்யாணம் பண்ணின்னு சந்தோஷமாக இருங்க, இனிமே என் வயிற்றுல புள்ள பிறந்து நீங்கள் அதை கல்யாணம் பண்ணி உங்களுக்கு வாழ்வு இருக்காது. இவளே அவிசுவாசத்தை கொடுத்துட்டா. நகோமி துவங்கல விசுவாசத்தை. ஆமே, நகோமி 2 மருமகளுக்கும் விசுவாசத்தை துவங்கல. வாங்க, எங்க ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், இஸ்ரவேலிலே அவர் நடத்தி யாக்கோப்பை தெரிந்து கொண்டு அவர் வனாந்தரத்திலே நடத்தின தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் ஜனங்களை சந்தித்தார், வாங்க போவோம். நீ அல்ல, நாம் அனைவரையும் அவர் போஷிப்பார். அவர் போஷிக்கிற தெய்வம், அவர் உடுத்துவிக்கிற தெய்வம், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தெய்வம், அவர் புல்லுக்கு உடுத்துவிக்கிற கர்த்தர் என் கர்த்தர், வாங்க நம்மளையும் போஷிப்பார் என்ற விசுவாச வார்த்தையை சொல்லி இந்த நகோமி 2 மருமகளையும் அடைக்கவில்லை. அழைப்பு ஒண்ணுதான், அழைப்பு எல்லாருக்கும் ஒண்ணுதான், உங்களுக்கும் ஒண்ணுதான், எனக்கும் ஒண்ணுதான். சபையை நடத்தி அப்பா அந்த பிள்ளைங்க வரணும், ஜெபம் பண்ணணும், சபைக்கு வரணும், இவர்கள் நல்லா இருக்கணும், இவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், இவர்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், இவங்க பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற ஏன் விசுவாசமும் அழைப்பு ஒண்ணுதான். பார்க்கலாம், இன்னைக்கு போலாமா வேணாவா பார்த்துக்கலாம், என்ன போய் என்ன ஆகிட போகுது, இயேசு நாமத்தை சொல்லி என்ன போகுது, இயேசுக்கு சாட்சியாக வாழ்ந்து என்னவா போகுது என்று நினைக்கிற உங்கள் விசுவாசமும் அழைப்பும் ஒன்று தான். ஆமென், அல்லேலூயா. ஓர்பாலையும் ரூத்தையும் ஆண்டவர் ஒன்றாதான் அழைத்தார். ஆனால் அந்த ரூத்தோட இருதயம் கர்த்தர் விசுவாசத்தை துவங்குகிறார். அவனுடைய விசுவாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் போவாசுடைய நிலத்திலே போகிற போது போவாஸ் அந்த நெல்மணி எனக்கு கிடைக்குமா. என்ன போலதான் பாவம் ரூத்தும், என்ன போலதான் ரூத்தும். அந்த நிலத்திலே ஒரு நெல்மணி நானும் என் மாமிக்கும் கிடைக்குமா என்று சொல்லி போவாசனுடைய அந்த நிலத்திலே போய் நெல் பொறுக்கத்தக்கதாக துவங்கின விசுவாசம். நான் சொல்லுவேன், அவளுடைய விசுவாசம், அந்த அற்பமான விசுவாசத்தை கர்த்தர் விதைத்தார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் துவங்கின விசுவாசம் நம்மில் ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை துவக்கினாரானால் நீ இருக்கிற வண்ணமா இருக்க மாட்டா. ஆமென். நீ உலகத்துக்குரிய ஆசீர்வாதமானாலும் சரி, நீ உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதமானாலும் சரி, நீ இருக்கிற வண்ணமா இருக்கவே முடியாது. அதான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவை தேடி நாடி விசுவாசத்தோடு கூட வந்தவர்கள், நான் கடன் பிரச்சனைக்காக வந்தேன், நான் வியாதிக்காக வந்தேன், நான் அசிங்கத்திற்காக வந்தேன், நான் பிழைப்புக்காக வந்தேன் என்று சொல்கிறவன் அதே நிலைமையில இருக்க மாட்டான், இருக்கக்கூடாது. ஆமென். இருக்க விட மாட்டாருங்க, இருக்க விடவே மாட்டார். பலவீனனை பலவீனமா இருக்க விட மாட்டார், தரித்திரரை தரித்திரராய் இருக்க விட மாட்டார், பாவிகளை பாவியா இருக்க விட மாட்டார். அந்த விசுவாசம் நம்மை நெருக்கி ஏவும். ஆமென். நெருக்கி ஏவும். இந்த சிலுவையிலே விசுவாசத்தை துவங்கினரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானங்களையும் பாடுகளையும் சிலுவையிலே சகித்தார். அவருக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷம் நீங்களும் நானும் தான். உங்க நல்ல வாழ்க்கை, உங்க சுகமுள்ள வாழ்க்கை, நம்முடைய கண்ணியமான வாழ்க்கை, நம்முடைய விசுவாசமான வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை, நம்ம சந்தோஷம், நம்ம நல்லா இருக்கிறது, ஆசீர்வாதமா இருக்கிறது, நம்ம சந்ததியாய் கர்த்தரை தேடுகிற ஜனமா இருக்கிறது, ஆண்டவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை நிமித்தம் அவமானங்களை சகித்தார், பாடுகளை சகித்தார். ஏன் என்று சொல்லுவோமானால், உங்க சந்தோஷத்தையும் உங்க குடும்பத்தினுடைய சந்தோஷத்தையும் உங்க சந்ததியினுடைய சந்தோஷத்தையும் அவர் முன்பாக வைத்திருந்தார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இயேசுவினுடைய சிலுவை மரணமே நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கணும்ன்றது தானுங்க. ஆமென், அல்லேலூயா.
நீ துக்கமா இருக்கணும், நீ பாடா இருக்கணும், நீ வியாதியா இருக்கணும், நீ அசிங்கமா இருக்கணும், நீ அழுகையா இருக்கணும். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. சந்தோஷமா எனக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறோமாக இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு, மறுபடியும் நான் சொல்கிறேன், அவருக்கு சந்தோஷம் நீங்க தாங்க. ஹல்லேலூயா. நான் தாங்க, நான் தான். நான் சொல்லுவேன், இன்னைக்கு சபையில் எத்தனை பலவீனங்கள் பாடுகள் இருந்தாலும் அவரை தேடி நாடி ஓடி வந்து இங்கே அமர்றீங்க பார்த்தீங்களா? உங்ககிட்ட வாங்கி தின்றதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்லலை, நான் பார்க்கல. ஒருவேளை எனக்காக நீங்க சபைக்கு வருவீங்கன்னா நீங்க எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. எனக்காக இங்க இங்க யாரும் இல்லை, நான் போனாதான் பாஸ்டர் திட்டுவாரு. அதனால தான் இந்த சபையில் நம்ம ஒரு கண்ணியத்தை வைத்திருக்கிறோம். விசுவாசிகளை யாரையும் போய் அடைக்கிறது இல்லை. வேலைக்கு சாப்பிடணுன்ற அறிவு இருக்கு, உடுத்தணுன்ற அறிவு இருக்கு, கல்யாணம் பண்றோன்னு அறிவு இருக்கு, கல்யாணம் பண்ணணும்னு குழந்தை பெற்றுக்கணும்னு அறிவு இருக்கு. ஏன் இந்த அறிவு இருக்கணும் இல்லையா? இதை யாருன்னா சொல்லி கொடுக்கணுமா? சொல்லுங்க. நான் துவங்கினா அது முடிந்து போயிடும். ஆமென், அல்லேலூயா. ஒரு கல்யாணம் துவக்கி இருந்தால் அது முடிந்து போயிடும். வேற எதையாவது ஆசீர்வாதம் கொண்டாட்டங்கள் துவங்கி இருந்தால் அது முடிந்து போயிடும். ஆண்டவரே ஒரு விசுவாசத்தை துவக்கியிருந்தா யாராலையும் அதை முடிக்க முடியவே முடியாது. இயேசுவின் நாமத்தில் நான் நம்பினேன். இன்னும் நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விசுவாசத்தை துவக்கலை. ஆமென். கோல்டாவுக்கு விசுவாசத்தை துவக்கலை, சித்தாவுக்கு துவக்கலை, ஜோயலுக்கு துவக்கலை. அவர் பைபிள் காலேஜ் படிச்சுட்டார், அதனால நான் அவரை சொல்ல முடியாது. ஆமென். துவங்கினாரா தூங்கினார்னா அவர் அறிவார், கர்த்தர் அறிவார். நான் பிள்ளைகளுக்கு துவங்கணும் நான் நம்புறேன். விசுவாசம் நம்ம பிள்ளைங்களுக்கு துவங்குச்சுன்னா நம்ம எதையுமே சொல்லிக் கொடுக்க தேவையில்லைங்க. நீ இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், அப்படி உடுத்தணும், இப்படி படிக்கணும், இப்படி இருக்கணும். பைசாவுக்கு நம்ம அதை கனம் பண்ணணும், பெரியவங்களை கனம் பண்ணணும், ஆசிரியர்களை கனம் பண்ணணும், நல்லா படித்து பெரிய ஆளாகணும். ஏன் நான் என்னுடைய உயர்வில் ஆண்டவருடைய உயர்வு இருக்குது என்பதை நாம் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பிள்ளைங்களுக்கு விசுவாசம் வெளிப்பட்டதனால் அவர்கள் உங்களுக்கு வாத்தியாராக இருந்துட்டு போயிடுவாங்க. ஆமென். அம்மா இப்படி செய்யாதீங்கம்மா, தப்புமா, இது வேதத்தில் என்னம்மா சொல்லுது, ஆண்டவர் என்னம்மா சொல்கிறாரு அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே என் ஜபம்லாம் அதுதான். விசுவாசத்தை ஆண்டவர் நம்மளுக்குள்ளாய் துவங்கணும், நல்ல விசுவாசத்தை துவங்கணும், நம்ம பிள்ளைகளிடத்தில் துவங்கணும், நம்ம சந்ததியிடத்தில் துவங்கணும். அது யாராலும் எடுக்கவே முடியாது சிஸ்டர். என்ன ஒரு அருமையான அந்த கலில அந்த கமாலியனுடைய வார்த்தை பாருங்க. தேவதாஸ் எழுமுனா, அவன் பின்னாடி 400 பேர் போனாங்க, அவன் அழிந்து போனான், அவன் கூட போனவங்க போயிட்டாங்க. அது முடிஞ்சு போச்சு, அவன் நம்பிக்கை முடிஞ்சு போச்சு. குடிமதிப்பின் காலத்திலே கலிலோனாகிய யூதாஸ் எழும்பினான், அவனை அநேகர் பின்பற்றினார்கள். அவன் அழிந்து போனான், அவனோட கூட பின்பற்றின எல்லாரும் அழிந்து போனார்கள். ஆனால் இன்று பேதுருவும் யோவானும் சீஷர்கள் எல்லாம் இயேசுவை குறித்து, மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து பேசுறாங்க. தேவனால் உண்டானால், மனுஷனால் உண்டானால் அதுவும் அழிந்து போயிடும். தேவனால் உண்டானால் அதை அழிக்க ஒருவனாலும் கூடாது. ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்பிக்கை 2000 வருஷம் ஆனாலும் சரி, பூவானமும் பூமியும் உள்ளுகிற வரைக்கும் இந்த இயேசுவினுடைய சுவிசேஷத்தை அழிக்கவே முடியாதுங்க. எத்தனை கொம்பை வந்தாலும் அழிக்க முடியாது. ஏன் ஐயா சொல்லுங்க? தேவனால் உண்டானது. அதனால தான் அவனை கொளுத்தி கொண்டு போய் கட்டி வச்சாங்க. ரோமாபுரின் ஆட்சியிலே கிறிஸ்துவை ஏற்றி கொண்டவர்களை அவனுடைய உடம்பெல்லாம் எண்ணெயினால அபிஷேகம் பண்ணி இவன் விருந்து சாப்பிட்றதுக்கு அவனை கொண்டு போய் கட்டி வச்சாங்க. ஆமென், ஹல்லேலூயா. யார? இயேசுவினுடைய சுவிசேஷத்தை அறிவித்த விசுவாசிய. அவன் தான் விசுவாசி. அற்பமாய் துவங்கின, சோத்துக்கு துவங்கின, குணத்துக்கு துவங்கின, வீட்டுக்கு துவங்கின, வேலைக்கு துவங்கின விசுவாசம் நல்லது, தவறல்ல, தவறல்ல. அற்பமாதான் ஆண்டவர் நமக்குள்ள விசுவாசத்தை துவங்குவாரு. ஆனால் அது முடிக்கும் போது சம்பூரணமா இருக்கணும். ஆமென்.
அதே அற்பத்திலே இருந்துடக்கூடாது, அதே சோத்துல இருந்துடக்கூடாது, அதே வீட்டில் இருந்துடக்கூடாது, அதே வேலையில இருந்துக்கூடாது. வேலை வந்துடுச்சா, போயிட்டியா போயிட்டியா, வேலை வந்தா போயிடும், விசுவாசம் இருக்காது. ஒரு ஆசீர்வாதத்திற்காக விசுவாசத்தை துவங்குற ஆண்டவர் துவங்கணும் விசுவாசத்தை. அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நீர் துவக்குங்க, நான் நம்புறேன் உண்மை. இந்த காரியத்தை, இந்த சோத்தை நீர் சந்திப்பீரானால், இந்த சுகத்தை நீர் கொடுப்பீரானால், இந்த மேன்மை எனக்கு கொடுப்பீரானால், நீரே மெய்யான தேவன், உண்மை விசுவாசிக்கிறேன் என்று உன் விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ளணும். அதுதான் விசுவாசி. ஆமென், அல்லேலூயா. தவறில்லை சிஸ்டர், நான் சாப்பாட்டுக்காக வந்தது தவறில்லை, நான் குணத்திற்காக வந்தது தவறில்லை, நான் வீட்டுக்காக வந்தது தவறில்லை, நான் வேலைக்காக வந்தது தவறில்லை. என் அற்பமான துவக்கத்தை கர்த்தர் சம்பூர்ணமாக மாற்றிக்கொள்ளும்படியாக நான் விட்டு கொடுக்கணும். அதான் நான் சொல்லுவேன், ஆண்டவர் விசுவாசத்தை துவக்கிறவர், முடிக்கிறவர் அவர். நடுவில் ஒருத்தன் நான் இருக்கேன். ஆமென். அதை காத்து கொள்கிறவன் நான். ஆமென். அவர் துவங்கின விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ளணும். அவர் முடிக்க முடியாது, அவர் முடிக்க முடியாது. அப்போ ஆண்டவராகிய கிறிஸ்து எனக்குள்ளாக விசுவாசத்தை தொடங்குகிறார், அவர் முடிக்கிறார். மத்தியிலே நான் காத்து கொண்டால்தான் அந்த விசுவாசம் முடிவு வரும். நான் காத்து கொள்ளனா அதுக்கு முடிவு பெறாது, அது ஒழிந்து போகும். ஆமென். காத்து கொள்ளும்படியாக நம்முடைய சுயாதீனத்திற்காக நம்மளிடத்தில் அவர் அர்ப்பணித்திருக்கிறார். ஆமென். சுயாதீனம். ஏதோனை படைத்து ஏதோனிலே ஆதாமையும் ஏவாளையும் வைத்து சுயாதீனத்திற்கு அர்ப்பணித்தார். இன்றைக்கு கிறிஸ்து விசுவாசத்திலே, சுயாதீனத்திலே விசுவாசத்தை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் அர்ப்பணித்திருக்கிறார். ஒருவேளை இந்த விசுவாசத்தை நாம் காத்து கொண்டோமானால் முடிக்கிறவர் சம்பூர்ணமான விசுவாசமாய் உன்னிலும் என்னிலும் முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நான் சொல்லுவேன், ஓர்பாள் முத்தமிட்டு கடந்து சென்றால். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டான். அவருடைய துவக்கம், அந்த விசுவாச துவக்கம் நெல்மணியை பொறுக்குகிற ஒரு இடத்திலே. ஆனால் முடிவு என்ன தெரியுங்களா? முடிவு என்ன தெரியுங்களா? விசுவாசத்தை துவங்குகிறோம் முடிக்கிறவருமாகிய இயேசுவை தன் கர்ப்பத்திலே சுமக்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். ஆமென். போவாஸ் ஈசாயை பெற்றார், ஈசாய் தாவீதை பெற்றார், தாவீதின் சந்ததியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென். இந்த ரூத்தினுடைய கர்ப்பத்திலிருந்து வந்த சந்ததி. எல்லாம் கவனிங்க, அவர் கூப்பிடுறாரு, ரெண்டு பேரையும் கூப்பிடுறாரு விசுவாசத்துக்கு. ஒருபால் முத்தமிட்டு கடந்து உலகத்தில் போயிட்டா, ஸ்தோத்திரம். ஆனால் ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருகிறது. நீ எந்த சூழ்நிலையிலும் உன் விசுவாசத்தை விட்டு கொடுக்காத, விடாமல் பற்றிக்கொள். ஆமென். உன் விசுவாசத்தை நீ காத்துக்கொள். பேதுருவே, சாத்தான் கோதுமையினால் புடமிடுகிறது போல உன்னை 3 தரம் புடமிட என்னிடத்தில் அனுமதி கேட்டுக்கொண்டான். மறுபடியும் நான் சொல்கிறேன், உன் விசுவாசம் முடிந்து போகாமல் இருக்கும்படி நான் வேண்டிக் கொண்டேன். ஆமென். பேதுரு, நான் போயிட்டு பிறகு நீ சாப்பாட்டுக்கு நீ கஷ்டப்படுவா, உடுத்துறதுக்கு நீ கஷ்டப்படுவா, அநேக எதிரிகள் உன்னை சூழ்ந்து கொள்வாங்க, நீ கஷ்டப்படுவா. சுவிசேஷத்துக்கு உனக்கு பணம் தேவை, ஒன்றும் பொருளும் வைக்கிறேன் பேதுருவே, நீ அதை எடுத்து செலவு பண்ணி பாதுகாத்துக்கொள், காத்துக்கொள். சொல்லலை. ஒரு விசை கூட சொல்லுகிறேன், என் ஆண்டவர் வேண்டினால் மரித்து கல்லறையில் வைத்திருக்கிற பிணை எழுந்து வரும். ஆனால் பேதுருக்கு அவர் வேண்டுகிறார், பேதுருவே, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. மகளே, மகனே, இயேசுவின் நாமத்தினாலே ஆவியினாலே நிரம்பி நான் சொல்கிறேன், உன் விசுவாசத்தை நீ காத்து கொண்டாயானால் நீ இருக்கிற பிரகாரம் இருக்கவே மாட்ட. அல்லேலூயா. நீ இருக்கிற தரித்திரத்தில் இருக்க மாட்டா, நீ இருக்கிற சூழ்நிலையில இருக்க மாட்டா, நீ இருக்கிற கடன் பிரச்சனை இருக்க மாட்டா, நீ இருக்கிற போராட்டத்தில் இருக்க மாட்டா, நீ இருக்கிற வியாதியில நீ இருக்க மாட்டா. ஆண்டவர் உன்னை விசுவாசத்தை கொண்டு உன்னை கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார் என்றால் உன் வியாதி எம்மாத்திரம். ஆமென். மரித்தோரை நீர் எழுப்புவினர் என்றால் என் நோய்களை உமக்கு எம்மாத்திரம். ஆண்டவரே, நீ மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினர் என்றால் என் வியாதிகள் உமக்கு எம்மாத்திரம்.
ஹல்லேலூயா. நீ ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயம் தானே அப்பா. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றால் என் தேவைகளை கொடுப்பதும் நிச்சயமே ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் என்ன தெரியாத காட்டு ஆகாயத்து பட்சிகளை ஆண்டவர் போஷிக்கிறார். ஆமே. ஒன்றுத்துக்கும் உதவாத காட்டு புஷ்பங்களை அவர் உடுத்துவிக்கிறார். ஆனால் விசுவாசி தேடி ஓடி வந்து நாடி ஓடி வந்த உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் சந்ததியும் கர்த்தர் விடுவாரோ? கர்த்தரை நம்பி வந்த சந்ததி அப்பத்திற்காக இறந்து திரிவதே இல்லை. ஆமென், அல்லேலூயா. இறந்து திரிவதே இல்லை. ஆண்டவரை நம்பி வந்த சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிகிற சந்ததி அல்ல. ஆசீர்வாத குறைச்சலிலே இருக்கிற சந்ததி அல்ல. அது ஆசீர்வாத குறைச்சலில் இருக்கிற சந்ததி. அது விருத்தி அடைய சந்ததி. அது மரணத்தை ஜெயிக்கிற சந்ததி. அது பாலும் தேடும் ஓடுகிற தேசத்தை சுதந்தரிக்க போகிற சந்ததி. ஆகையினாலே விசுவாசத்தை துவங்குகிறவர். இந்த விசுவாசம் சும்மா இருக்காதுங்க. இந்த விசுவாசம் சும்மா இருக்கவே இருக்காது. நீங்கள் தவறாக நினைக்காதீங்க. ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு ஆணு பெண்ணுக்கு ஒரு திருமணம் ஆகுது. கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியம் நடக்குது. ஒரு மனுஷன் ஆணிடத்திலிருந்து விந்தணு சென்று பெண்ணிடத்திலே சேருகிறது. அது அழகாக கர்ப்பத்திலே 10 மாதம் உருவாகிறது. நேரம் அதுக்கு ஒரு பனிக்குடம் ஒன்று உள்ள வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. அது நீரினால் உழன்று கொண்டிருக்கிறது. ஆமே. அது தொப்புள் கொடியினால் உணவை சாப்பிட்டு கொண்டு இருக்குது. தொப்புள் கொடிக்கும் அதற்கும் ஒரு இணைப்பு கொடுத்திருக்கிறார். அது வெளியே வந்த பிறகு ஒரு பிள்ளையாய் சந்ததியாய் இது உருவாகிறது. ஆமே. இத்தனை அற்புதத்தை வைத்திருக்கிற ஆண்டவர், இத்தனை அந்த கர்ப்பத்தின் ஒரு அணு இவ்வளவா வேலை செய்து. எதற்காக நான் சொல்லுகிறேன்னா, ஒரு சின்ன அணு இவ்வளவா வேலை செய்து. ஆண்டவர் படைத்த ஒரு சின்ன அணு, கண்ணுக்கு தெரியாத அணு இவ்வளவா வேலை செய்து. நான் சொல்லுவேன், கர்த்தர் துவங்கின விசுவாசம் எவ்வளவாய் வேலை செய்யணும் உங்ககிட்ட எங்கிட்ட. ஆமென். வேலை செய்யும், வேலை செய்யும். மகனே அது வேலை செய்யும். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை நீ காண்பா. உன் விசுவாசத்தை காத்துக்கொள். அவர் துவங்கினார், நீ காத்துக்கொள். அவர் உன்னை சம்பூர்ணமாக அதை முடிக்க செய்வார். அல்லேலூயா. சம்பூர்ணமாய் அதை முடிக்க செய்வார். நான் பிரசங்கத்தை முடிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் வாசிங்க. அநேக தியானங்கள் இருக்குது. இன்னொரு நாள் நான் உங்களுக்காக அதை கொண்டு வருகிறேன். எபிரேயருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 12 to 14 வரை வாசிக்குமாறு உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். எபிரேயருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 12-14 வாசிக்கும்படியாக சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசம் உள்ள இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு. நல்லா கவனிங்க. தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத வாசிங்க சிஸ்டர் தொடர்ந்து. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகருக்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்குள்ளா இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். பொல்லாத இருதயம் என்ன இருதயம்? எது பொல்லாத இருதயம்? அவிசுவாசம் உள்ள இருதயம் பொல்லாத இருதயம். அவிசுவாசம் உள்ள இருதயம் பொல்லாத இருதயம். நீங்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகாதபடிக்கு அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்குள்ளாக இல்லாத இருப்பதாக. இருதயம் ஏன் பொல்லாப்பா போகுது? விசுவாசம் இல்லாததுனால. எப்பவுமே நினைங்க, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம எப்பவுமே நீங்க நினைங்க, நான் நல்லா இருப்பேன், என் பிள்ளைகள் நல்லா இருக்கும், என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வரும். இதுவும் விசுவாசம்தான். இந்த விசுவாசத்தையும் கர்த்தர் உங்களிடத்தில் துவங்கி தான் இருக்கிறாரு. ஆமென். அவர் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள விசுவாசத்தை துவங்குகிறவர். ஆபிரகாமினுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல, சமுத்திரத்தினுடைய மண்ணை போல.
2 இருக்கு. விசுவாசம் எங்க இருக்கு? 2 இருக்கு. ஒன்னு என்னது? மண்ணு. இன்னொன்னு நட்சத்திரம். நட்சத்திரம் வானத்துக்குரியது, மண்ணு மண்ணுக்குரியது, பூமிக்குரியது. எந்த விசுவாசம்? மண்ணுக்குரிய விசுவாசம் வேணும், விண்ணுக்குரிய விசுவாசம் வேணும். உங்களுக்கு வெறும் மண்ணுக்குரிய விசுவாசம் இல்லை. ஆமென். எனக்குள்ளாக சந்ததியை பிறப்பருகிற எத்தனை உடல் ஆற்றல் எனக்கு இருந்தாலும் இன்னொரு மகன் என்னோட சேருகிற போதுதான் சந்ததி தேவபக்தி உள்ள சந்ததி விளங்குது இல்லைங்களா? மண்ணுக்கும் விண்ணுக்கும் இருக்கிற ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறதா விசுவாசம். அப்போ நீங்க விசுவாசிக்கணும். நான் சொல்லுவேன், இந்த ஆண்டோடத்துல வந்ததுனால நான் நல்லா இருப்பேன், நான் சுகமா இருப்பேன், நான் சுதந்திரித்து கொள்வேன், என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையும், என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, நான் நல்ல சந்ததியை காண்பேன், தீர்க்க ஆயுசா என்ன யாக்கோபை போல கண்ணு தெரியலனாலும் நல்லா தின்னுட்டு மறிப்பேன். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், அவன் பிள்ளைங்க 2 பேரும் போய் அடித்து கொண்டு வாங்கன்றான். என்ன கொண்டு வாங்கன்றான் தெரியுங்களா? போய் மான அடிச்சு, கண்ணு தெரியல மனுஷனுக்கு, எந்த பெரிய புள்ளையா சின்ன புள்ளையான்னு தெரியல. ஆனா அடிக்க சொன்னது என்னது? புள்ளிமான அடிச்சுட்டு வாயா போயிட்டு, நீ நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். 100 வயசுல மான் கறி ஜீரணமாகுமா? கறி ஜீரணமாகுமா? ஆகணும் ஆண்டவரோட பிள்ளைங்களுக்கு. ஆமென், அல்லேலூயா. ஆமென், ஆகணும். ஸ்தோத்திரம். எங்க வீட்டில் என்ன கேவலமா பார்ப்பாங்க. நைட்டு டின்னர் என்ன தெரியுங்களா? காலையில் வச்ச சாப்பாடு கொஞ்சம், முந்தா நேத்து வச்ச குழம்பு கொஞ்சம், இன்னைக்கு இப்போ சுட சுட வச்ச இட்லி கொஞ்சம், மதியானம் செஞ்ச அது கொஞ்சம், மொத்தத்தையும் சேர்த்து. எனக்கு உணவை வேஸ்ட் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது. ஆமென், அல்லேலூயா. கணக்கு போட்டு சாப்பிடுவேன். சரி, இது அது இருக்குது, இது 2 இட்லி இருக்குது, சரி அது அந்த கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, அந்த குழம்பு கொஞ்சம் இருக்குது, இதெல்லாம் சேர்ந்தா நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மொத்தமாக அதை வச்சு கணக்கு போட்டு அதை சாப்பிடு. அல்லேலூயா. எல்லாம் நமக்கு வச்சிருவாங்க. அவங்களாம் பாவம் வயசானவங்க, அவங்களுக்கு ஜீரணம் ஆகாது. ஆமென், அல்லேலூயா. அவங்களாம் விசுவாச குறைச்சல் உள்ளவங்க. யாக்கோபினுடைய சந்ததி கண்ணு தெரியலனா கூட மான அடிச்சிட்டு வான்னு சொல்ற சந்ததி. ஆமென், நல்லா தின்னணும். ஆமென், அல்லேலூயா. சாப்பிட்றதெல்லாம் குறை வைக்காது. ஜீரணம் ஆகுதா? பணம் இருக்குதா? கடன் வாங்காம கையின் பிரியாசம் இருக்குதா? கடமைகள் எதுவும் இல்லையா? எனக்கு கடமை நிறைய இருக்குது, அதனால சாப்பாட்டெல்லாம் குறைச்சிக்கிறேன், உடையெல்லாம் குறைச்சிக்கிறேன். ஆமென். ப்ரேயரில் கூட சொன்னேன், எங்கள் பிள்ளைங்க போயிட்டு சட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. எவ்வளோக்கு எடுத்துருப்பாங்க எஸ்தர்மா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு சட்டை எவ்வளோக்கு எடுத்துருப்பாங்க இப்போ இருக்கிற விலையில்? 150 சட்டை உங்களுக்கு கிடைக்குதா? நல்லா தான் சொல்கிறீங்க நீங்கள். ஒரு சட்டை நீங்கள் நல்ல சரி தெரியாமல் சொல்கிறீங்க, இது இல்லை நீங்கள் தெரியாமல் சொல்கிறீங்க, விட்டுருங்க. ஒரு நல்ல சட்டை எடுக்கணும்னா, ஏம்மா இந்த சட்டை எவ்வளோ தெரியுங்களா? 956 ரூபா. சரிங்களா? வெறும் வெள்ளை சட்டை தான். இது ரொம்ப இது கிடையாது. ஒரு நல்ல சட்டை எடுக்கணும்னா 1000 ரூபாய்க்கு மேலே போனால் தான் நல்ல சட்டை. என்ன சித்தா தெரியல உனக்கு? ஆச்சி புக் பண்ணி கொடுக்குறாங்களா எப்போனா? கிறிஸ்மஸுக்கெலாம் நல்ல சட்டை தானே? அவங்களுக்கு தெரியும். அப்போது 199 ரூபாய்க்கு சட்டை எடுத்து வந்திருக்கிறாங்க. சோத்ரம், அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, நான் ப்ரேயரில் சொன்னது போல் தானியலை மரக்கறி சாப்பிட்டா கூட முகம் பொலிவாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. நம்ம என்ன சட்டை போட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் நமக்கு பலனை கர்த்தர் கொடுக்குறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ நீ விசுவாசிக்கணும். நான் முடிச்சிடுறேன். நீ விசுவாசிக்கணும், நான் நல்லா இருப்பேன். உன் விசுவாசம் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து உன்னை சமுத்திரத்தில் இருக்கிற மண்ணினுடைய எண்ணிக்கை தனையாக உன்னை ஆசீர்வதிப்பேன், விண்ணில் இருக்கிற நட்சத்திரங்களை போல உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் இந்த மண்ணையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, கொஞ்சம் விண்ணையும் பார்க்கணும். மண்ணையே பார்த்துட்டு மண்ணுக்குரிய ஆசீர்வாதம், வீடு வாசல் சொத்து சுதந்திரம் நகை நட்டு இதிலேயே பார்த்துட்டு அப்படியே வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. விண்ணுக்குரியதையும் பார்க்கணும். மண்ணோடு போகிறதில்ல நம்ம வாழ்க்கை. அப்போ மண்ணுக்குரிய ஆசீர்வாதம், விண்ணுக்குரிய ஆசீர்வாதம். மண்ணுக்குரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நல்லா இருப்பேன். நான் நேற்று கூட நான் சொன்னேன், 600 ரூபா சம்பளத்தில் நான் வழி நடத்தினேன். எனக்கு 600 ரூபா, 490 ரூபா வாடகை கொண்டு போய் கொடுப்பேன். 400 ரூபா வாடகை, 90 ரூபா கரண்ட்டு பில்லு, அதை கொண்டு போய் கொடுப்பேன். மீதி இருக்கிற 184 200 சில்லறையை வச்சு
மாதம் ஃபுல்லாக 2 வயசு பிள்ளைங்க நானை வச்சு குடும்பம் நடத்துருவோம். ஆமென், அல்லேலூயா. இப்போவாது ரேஷனில் ஃப்ரீ ரைஸு, அடிக்கடி நான் சொல்கிறது. அப்போது 1 கிலோ 2 ரூபா 50 பைசா, பச்சரிசிலாம் 2 ரூபா 50 பைசா அரிசி வாங்கி கொடுத்து நாங்கள் சாப்பிடுவோம். அந்த அரிசியை சாப்பிட 250 ரூபாவில் குடும்பம் நடத்திட்டு வந்தவங்க நாங்கள். ஆமென், அல்லேலூயா, ஆமென். நான் சொல்லுவேன், எங்கே போனாலும் ஒரு வரவேற்பு இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்புறம் எவனா விட்டுட்டு போன சட்டை எடுத்து போடுவேன். எங்கேயாவது முக்கியமாக ஃபங்க்ஷன் போனோன்னா அப்படி போவேன். ஏய் வந்துட்டியா, வாப்பா வாப்பா வா ஃபோட்டோலன்னு. நான் சொல்லுவேன், இது அதே கருப்பு மூஞ்சி தான். நாள் ஃபுல்லாக கறிக்கட்டையாட்டம் சுற்றுவேன் வெயிலில். ஆமென். எனக்கு நான் சுற்றணும் வருஷ கணக்கில் அப்படியே அக்கினி தலையில் இறங்கும். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் ஏசி ரூமில் உட்காந்துட்டு முடி கொட்டுது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நாம மகிமை உண்டாவதாக. இப்போ இருக்கிற பசங்கள்லாம் அப்படி இருக்குது. நான் சொல்லுவேன், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க சிஸ்டர், உச்சி வெயில் அப்படியே ஒரு தொப்பி கூட கிடையாது, காலில் செருப்பு கிடையாது, உச்சி வெயில் இந்த முடியல அப்படியே தலையில் இறங்கும். அப்படியே அந்த தார் ரோடு அப்படியே கழிஞ்சு போயிருக்கும் தெரியுங்களா. தார் ஊற்றின இடத்துல வெயில் காலத்தில் அப்படியே மெத்த மெத்தியாக இருக்கும். நான் செருப்பு இல்லாமல் நடந்து போகிற போது என் பாதத்தினுடைய அச்சு அந்த தார் ரோட்டில் இருக்கும். அந்த வண்டியை தள்ளிட்டு போவான் சிலிண்டரை வச்சு. அப்படி உச்சி வெயில் அப்படி இருக்கும். ஒரு தொப்பி போடுறது கிடையாது, ஒரு செருப்பு போடுறது கிடையாது. நான் சொல்லுவேன், இந்நாள் வரைக்கும் ஆண்டவர், அல்லேலூயா, இந்நாள் வரைக்கும் மறிக்கிறோன்னா, குறுகி போகிறோன்னா, விழுந்து போகிறோன்னா எப்பயோ போயிருக்கணும் சிஸ்டர். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்பட. நான் அடிக்கடி நான் சொல்கிறது, இன்றைக்கு இந்த பூலோகத்தை விட்டு நான் போனாலும் எனக்கு சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா. எங்கள் வீட்லேயும் நான் சொல்லிட்டு போவேன், சந்தோஷமாக இருப்பா போவேன். இது ஜாஸ்தி எனக்கு. எங்கள் அப்பா 32 வயசில் ஏற கட்டினார் பூமிக்கு ஒரு இடத்துல. ஆமென். எங்கள் அம்மா 42 வயசில் மூட்டை கட்டிச்சு. நான் அதை விட 10 கடந்துட்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். அப்போ ஈவு தானே, இது ஈவு தானே. உங்களுக்கெல்லாம் நிறைய வாழணும்னு ஆசை, நீங்கள் வாழ்ந்துட்டு போங்க, அதை பற்றி நான் கவலைப்படல. நம்ம அண்ணால் அம்மா ஒரு 150 இருக்கட்டும், 120 இருக்கட்டும், எஸ்தர் அம்மா ஒரு 110 இருக்கட்டும், நம்ம பியூலா அம்மா இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம், ஒரு 130 இருந்துட்டு போட்டோம். இப்போ தான் பேரன் பிறந்துட்டு இருக்கிறா போல, பேரனுக்கு பேரன் வர வரைக்கும் வந்துட்டு போட்டோம். சோத்திரம், அல்லேலூயா, சந்தோஷம், ஆமென். ஆனால் விசுவாசத்தை மாத்திரம் விட்டு விடாது. எவ்வளோ ஆண்டுகள்னா வாழுங்க, நான் நல்லா இருப்பேன், அதை கூட நீங்கள் விசுவாசிங்க, நான் நல்லா இருப்பேன், இன்னும் நல்லா இந்த நோய் என்ன ஒன்றும் பண்ணாது. ஆமென், அல்லேலூயா. இந்த நோய் ஒன்றும் பண்ணாது, என் கஷ்டம் ஒன்றும் பண்ணாது, என் கவலை ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் பண்ணாது. வந்தான் ஒரு கல்யாணத்தில் அப்படியே அட்டன் பண்ணேன். நான் முடிக்கணும்னு பார்த்தா முடிக்கல, முடிச்சிடறேங்க. கல்யாணத்தில் அட்டன் பண்ணேன். ஒரு 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 எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எங்கள் தங்கச்சியை பார்த்தாங்க, எங்கள் குடும்பத்தை பார்த்தாங்க. அப்பா அம்மா இல்லாமல் இந்த ஒரு கல்யாணம் எப்படி நடந்ததுக்காக சொல்கிறேன். எப்பா ஐயோ கல்யாணம் என்ன எப்படி இல்லை. கர்த்தர் மாத்திரம் நினச்சிட்டாருன்னா, உன் விசுவாசத்தை மாத்திரம் துவங்கிட்டாருன்னா, உன் விசுவாசத்தை மாத்திரம் நீ காத்து கொண்டாயானால் அதை சம்பூர்ணமாக முடிக்க செய்வார். ஆமென், அல்லேலூயா. வந்தாங்க, அப்பா அம்மா இல்லைனா கூட, வருமானம் இல்லைனாலும் இந்த பிள்ளைங்க கௌரவமாக வாழுதப்பா, சரி அந்த பெரிய கருப்பியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா, ஆமென். எங்களால் ஒன்றும் நகை நட்டுலாம் போட முடியாது. என்னால் முடிஞ்சதை ஒரு 2-3 சவரம் போட்டு ஏதோ கட்டில் பீரோ வாங்கி கொடுத்து என் தங்கச்சிக்கு நான் பண்ணுவேன். பரவாயில்ல தம்பி, எதை செஞ்சாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்லுவேன், எங்கள் அந்த ஃபஸ்ட்டு கருப்பிக்கு கல்யாணம் நடக்க சொல்ல எங்கள் நண்பர் எல்லாம் அழைச்சிருந்தேன். கல்யாண சத்தத்தில் இந்த பையனா இந்த கல்யாணத்தில் சத்தத்தில் நடக்கணும், சைதாப்பட்டியை சுற்றி 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 வந்து, ஏன் நான் அப்படிப்பட்ட கல்யாணம் நடக்கலை. பெரிய சத்திரம், ஆமென், பெரிய சத்திரம், பெரிய போர்டு, பெரிய அலங்காரம் வாசல்ல. எங்க நான் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் டெம்பரரியாக வேலை செஞ்சவங்க வந்தாங்க, குடும்பத்தோடு வந்தாங்க, சுற்றுறாங்க, குளத்தை சுற்றுறாங்க. சைதாப்பேட்டில் நிறைய குளம் இருக்கும், குளத்தை சுற்றி சத்திரம் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா தெரியும். இந்த மண்டபமா, இந்த மண்டபம் இருக்காது. ஆமென். ஏன்? அவன் ஒரு தரித்திர, ஆமென், அவன் ஒரு தரித்திர, அவன் ஒரு அன்னாடம் காசி. ஏதோ ஒரு கல்யாணம் நடக்குது, ஏதோ நம்மளை கூப்பிட்டுட்டான், அதுக்காக வந்திருக்கிறோம். இந்த சத்திரம் நடக்க சொன்னா போலங்க, இன்னைக்கு சொன்னா போல, ஏய் இப்படிப்பட்டமா சத்தத்தில் உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இதே இடத்துல 2 வாட்டி வந்து சுற்றி 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 வந்தோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென்.
அப்பதான் துவங்கினார் விசுவாசத்தை. ஆமென், ஹல்லேலூயா. அங்கதான் துவங்கினார், அங்கதான் ஆண்டவர் ஒவ்வொரு காரியமா துவங்கினார். ரெண்டாவது தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண சொல்ல, ஆண்டவரே அப்பா அம்மா இல்லாமல் கல்யாணம் நடத்துகிறேன், கன்னிகாதானமா. ரெண்டாவது ஒருத்தர் வந்தார், கன்னிகாதானமா கல்யாணம்னாரு. பண்ணுறேன், ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. பண்ணுறேன், 7 சவரம் போட்டு கன்னிகாதானமா, கட்டில், பீரோ, நகை, நட்டு, சத்திரம், சாவடி, காலைல சோறு, மதியானம் சோறு, எல்லா சாப்பாடு எல்லாம் ஐயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். அப்பா இல்லை, அம்மா இல்லை, ஆதரவு இல்லை, ஆனால் ஆண்டவர் துவக்கிட்டார் விசுவாசத்தை. ஹல்லேலூயா, ஆமே. நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்கன்னு தெரியல, துவக்கிட்டார். இவர் கன்னியாதானமாக ஒருத்தர் கல்யாணம் பண்ண சொன்னார். சிறப்பமாக அந்த திருமணம் நடந்தது. நான் வேண்டேன் ஆண்டவரை, சாப்பாட்டுக்கு மாத்திரம் குறைவு இருக்கக்கூடாது ஆண்டவரை, தாய் தகப்பன் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறோம், சோறு இல்லாமல் யாரும் போயிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் சாப்பிடுகிற போது இரவு 11:30 மணி. ஆமேன். என் நண்பன் ஒருத்தன் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியே இன்னொரு கல்யாணத்துக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே வந்து சாப்பிட்டான். அவனும் நானும் ஒன்றா சாப்பிட்டோம் எல்லாரும். 11:30 மணிக்கு ஒரு குறைவில்லாமல் சாம்பார், ஸ்வீட், காரம், கூட்டு, பொரியல், அப்பளம், கொஞ்சம் நமுத்து போயிருந்தது. இவர்களோடு கூட 11:30 மணிக்கு என்னை சாப்பிட வைத்தார். ஹல்லேலூயா. எதற்காக அதை சொல்லுகிறேன்னா, எனக்கு அருமையான தேவஜனமே, இப்படியாக ஆண்டவர் விசுவாசத்தை துவக்கினாலும் கல்யாணம் பண்ணார், காட்சி பண்ணார்னு விட்டு விடாத கிருபையாய் காத்து கொண்டார். இது என்னுடைய குணம் இல்லை, என்னுடைய பக்தி இல்லை, அவர் கிருபையினாலே காத்து நடத்துகிறார். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன், ஆமேன். கடைசியாக ஒரே வசனத்தை வாசித்து கண்களை நாம் மூடி விடுவோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க, விழித்திருங்க. ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று தேடி சுற்றி திரிகிறான். வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமே, வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசானவன் யாரை விழுங்கலான்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமேன். கர்ஜிக்கிற சிங்கம் போல. சிங்கம் யாரை விழுங்கும்? மாமிசத்தை விழுங்கும், மனுஷனை விழுங்கும். பிசாசு யாரை விழுங்குவான்? தைரியமா சொல்லுங்கம்மா. நான் தானம்மா, என்னம்மா திட்டவா போற? சித்தா எவ்வளோ தப்பு பண்றாரு, திட்டினா இருக்கிறேன். அவர் வயசானவங்க, நீங்களே வந்து அதிகாலையில் வந்து உட்காந்துறீங்க. அவர் வந்து வரது இது அவர் நிக்சன் மச்சான்றதை ப்ரூவ் பண்ணுறா போல. சோத்திரம், அல்லேலூயா. வடிவேலு புள்ளன்றதை ப்ரூவ் பண்ணுறா போல. ஆமேன். நீங்கள் என் மேலே கோபமாக தான் இருப்பேன், எனக்கும் உன் மேலே கோபம்தான், அதனால தான் இப்படி பேசுகிற, சரியா? ஆனால் நீ 10th மாத்திரம் நல்ல மார்க் எடுத்தா எல்லாமே மன்னிச்சிருவார் ஆண்டவர், நானும், சரியா? இன்னும் அமைதியாக இருக்கிற, பதிலே வர மாட்டேங்குது. முக்கியமான காரியம் இதை நீங்கள் நல்லா கவனிங்க. பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். சிங்கம் மாமிசத்தை விழுங்கும், பிசாசு யாரை விழுங்குவான்? உங்களை விழுங்க மாட்டான், உங்கள் கறியெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. சாக்கிரதையா. அநேகருக்கு இன்னைக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு. கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான் தேவனுடைய பிள்ளைகளிடத்துல. அதுதான் ஆண்டவர் அங்கே சொன்னார் பேதுருக்கு, பேதுருவே, பிசாசு உன்னை கோதுமை சுளையினால் புடையினது போல என்னை அனுமதி கேட்டுக்கொண்டான். ஆனாலும் உன் விசுவாசம் உன்னை விட்டு விலகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஆமேன். விசுவாசத்தை விழுங்கிடுவான் பிசாசு. கர்ஜித்துக்கிற சிங்கம் போல. எதற்காக? நீங்க தேவையில்லை, உங்க மாமிசம் தேவையில்லை, அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. அவனுக்கு தேவை தேவன், இயேசு கிறிஸ்து துவங்கின விசுவாசம், நாம் காத்துக்கொள்கிற விசுவாசம்,
ஆண்டவர் முடிக்க போகிற விசுவாசம், அதை தான் அவன் விழுங்க துடிக்கிறான். நீங்கள் அதை ஜாக்கிரதையாக இருங்க. பிசாசு நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய நம்பிக்கையை, நான் நல்லா இருப்பேன்ற நம்பிக்கையை, நான் சுகமாக இருப்பேன்ற நம்பிக்கையை, நான் வாழ்ந்துருவேன்ற நம்பிக்கையை, நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பேன்ற நம்பிக்கையை, நான் சபையிலே கூடி ஒரு பெரும் கூட்டத்தை என் சபைக்காக ஆயத்தம் பண்ணுவேன்கிற நம்பிக்கையை, ஆமென், பரலோகத்தை ராஜ்யத்தில் ஒரு கூட்டத்தை, நானும் ஒரு கூட்டத்தையும் என்னோட கூட சேர்ந்த ஒரு கூட்டத்தை ஆத்மாவையும் ஆதாயம் பண்ணி கொண்டு வந்து சேர்த்துக்கொள்கிறேன் என்கிற விசுவாசத்தை, நானும் என் வீட்டாரும் பூலோகத்திலே ஒரு குட்டி பரலோகம் போல வாழ்ந்து பரலோகத்திலே சேருவோம் என்கிற விசுவாசத்தை நான் சொல்லுவேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உண்டாக்கின விசுவாசத்தை நீ காத்துக்கொள். ஏன்னு சொல்லுவோமானால், அவன் நம்முடைய யாரையாவது வச்சு, உன் புருஷனை வச்சு, ஆமென், உன் மனைவியை வச்சு, உன் பிள்ளைங்களை வச்சு, உன் பக்கத்து வீட்டுக்காரனை வச்சு, உன் அலுவலகத்தில் ஆளை வச்சு, எதையாவது வச்சு உனக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் விசுவாசம், ஆமென், நாமளே எப்படித்தான் இருக்கிறோம், நாமளே எப்படித்தான் இருக்கிறோம், ஏதோ ஒரு கையும் காலமாக கொஞ்சம் நடமாடின்னு இருக்கிறோம். நம்ம விசுவாசம் அப்படித்தானே இருக்கு இல்லையா? காலையில் இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்தவுடனே நம்மளே டெஸ்ட் பண்ணுறோம்ல. இன்றைக்கி சபைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு எதனா காரணம் இருக்குதா? லைட்டாக தலைவலி இருக்குதா? சொல்லிடலாம், கர்த்தருக்கும் சொல்லிடலாம், சபைக்கும் சொல்லிடலாம், பிரச்சனை கிடையாது. நம்ம மனசாட்சிக்கும் சொல்லிடலாம். ஒருவேளை இடுப்பு வலி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தா சூப்பர், சபைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. சிஸ்டர் ஏன் சபைக்கு வரலைங்க? வாரம் ஒரு இடுப்பு வலி பிரதர், உட்காரவே முடியல, நான் எங்கே உட்காருறது? அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம எப்படித்தான் இருக்கிறோம்? குற்றுயிரும் கொலையுருமா இருக்கிறோம். நம்ம விசுவாசம் எப்படி தான் இருக்குது? சித்தா எப்படி விசுவாசம் இருக்குது? எப்படி இருக்கு நம்ம விசுவாசம்? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு சொல்ல மாட்டியா? ஜோயல் அவர் அது பரவாயில்லையா, முகத்தை பார்க்குறாரு, இவர் அதை கூட பார்க்க மாட்டேன். ஆனால் ஜோயல் சிரிக்கிறார் பாரு, இவ்வளோ வயசானாலும் சிரிக்கிறார். நீ சிரிக்க மாட்டேன்ற முறைக்கிற நீ. ஜோயல் சிரிக்கிறார் பாரு. ஜோயல் விசுவாசம் எப்படி இருக்கு? இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒன்று இருக்கு. சித்தா விசுவாசம் ஐசியூவில் இருக்கு, அப்படிதானே? ஐசியூவில் இருக்கு. அதுக்கு உங்கள் ஆட்சி விசுவாசமே பரவாயில்ல. எவ்வளோ முடியலனா கூட சபைக்கு நான் இந்த 2025 வருஷத்தில் எப்படியாவது நான் சபையில் நான் கலந்து கொள்ளணும் அப்படின்னுங்கிற ஒரு விசுவாசமாக இருக்குது. ஆமே ஆமே ஹல்லேலூயா ஆமே. இந்த அம்மா குறித்து எங்கள் மனைவி சொன்னாங்க, அவங்க சபை வாசலில் தொட்டு கும்பிட்டுட்டு போகிறாங்க, அந்த அளவுக்கு விசுவாசமாக அவங்க இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், உங்கள் விசுவாசத்தில் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட. எவ்வளவா நீ விசுவாசிக்கிறாயோ, எவ்வளவா இந்த விசுவாசத்தை நிமித்த நீ பாடு அனுபவிக்கிறாயோ, என் ஆண்டவர், நான் சொல்லுவேன், உனக்கு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அவமானத்தை எண்ணலை, சிலுவையில் பாட எண்ணலை. அது 2 வார்த்தையில் முடிஞ்சு போச்சு. அது ஒரு பெரிய கொடுமை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, குற்றுயிருமாய் கொலையுரமாய் இருக்கிற நம்ம விசுவாசத்தை அப்படிப்பட்ட விசுவாசம் அல்ல, நல்ல விசுவாசம். நான் பெற்றுக்கொள்வேன், நான் நல்லா இருப்பேன், என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, நான் சாதிப்பேன், ஆண்டவருக்காக நான் பிரகாசிப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் தொட்டு ஜெபம் பண்ணால் என் பிள்ளைங்களுக்கு சுகத்தை கொடுப்பேன், நான் தொட்டு ஜெபம் பண்ணால் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும், நான் என்கிட்ட கேட்குறவங்களுக்காக நான் கையை வச்சு ஜெபம் பண்ணால் அவங்களுக்கு சுகம் கிடைக்கும், அவங்க நல்லா இருப்பாங்க. என்னம்மா பிரச்சனையா, ஜுரமா, இயேசு நாமத்தினால நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் போனால் உங்களை கூப்பிட்டா உங்கள் ரட்சிக்கப்படாத புறஜாதிகள் உங்களை, அந்த அம்மாவை கூப்பிடுங்க, அந்த தம்பியை கூப்பிடுங்க, அந்த அப்பாவை கூப்பிடுங்க, அவர் எனக்காக ஜெபம் பண்ணுவார் என்கிற வார்த்தை உங்கள் மூலமாக இருந்து புறப்படணும். ஆமே. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் முடிக்கிற. பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். நம்முடைய விசுவாசத்தை விளங்க தயவு செய்து இயேசு கிறிஸ்து துவங்கின விசுவாசத்தினாலே, அவர் கொடுக்கிற பலம், இரக்கம், தயவுனாலே அதை காத்து கொள்வோமானால் நமக்குள்ளாக
நன்மையாய் முடிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. இயேசுவின் நாமத்தினால். ஐயா, நீங்கள் தான் ஆண்டவரே ஏதோ எங்ககிட்ட துவங்கின விசுவாசம், ஏதோ இந்த அற்பமான ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அது முடிவு நல்லது. ஆமென். ஒரு அற்பமான ஒரு விசுவாசத்தின் ஆரம்பமாக இருந்தாலும் சம்பூர்ணமாக என்னில் முடிக்க செய்யாப்பா. என் விசுவாசம் என் குடும்பத்தை அசைக்கணும், என் சபையை அசைக்கணும், என் வாழ்க்கையை அசைக்கணும், என் வாழ்க்கையை புரட்டி போடணும் ஆண்டவரே. என் ஆசீர்வாதத்தை மேன்மையாக மாற்றணும், என் சுகஜீவ பலனை மேன்மையாக மாற்றணும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நல்ல ஜெபம் பண்ண இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா, ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் நமக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே. உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக நீங்க துவங்கின விசுவாசம் தகப்பன, அந்த விசுவாசத்தை உமக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறோம். என்ன நடந்தாலும், என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் என்னையும் நேசித்தி என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் என்னையும் நேசித்தி என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் தீர்மானத்தின்படி அடைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது. ஆண்டவரே, ஐயா, நாங்கள் கெட்டு போகுதில்லப்பா, எங்கள் பிள்ளைங்க கெட்டு போவதில்லை ஆண்டவரே. எங்கள் பிள்ளைங்க அப்பத்துக்காக அலைந்து திரிவதில்லை ஆண்டவரே. இந்த கால வேளையிலே நாங்கள் அறிக்கையிடுகிறோம், எங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, எங்கள் சந்ததி நல்லா இருக்கும், நான் நல்லா இருப்பேன். என் விசுவாசம் கெட்டு போகாம என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. என் விசுவாசம் என்னில் கெட்டு போகக்கூடாதப்பா, அது பிசாசுக்கு இரையாகி கூடாது ஆண்டவரே. யாரை எப்போது யாருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்து சிலுவிலே சம்பாதித்து துவங்கின என் விசுவாசத்தை பிசாசானவன் எப்போது விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறாப்பா. என்னை காப்பாற்றி கொள்ள பலன் கொடுங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை காப்பாற்றி கொள்ள பலன் கொடுங்க ஆண்டவரே. கொடுங்கப்பா, கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. உங்க மேல விசுவாசம் வந்துடட்டும். இந்த உலகத்துல எத்தனை பெரிய மனுஷனை சம்பாதித்தாலும், எத்தனை அழக சம்பாதித்தாலும், எத்தனை ஆசைய சம்பாதித்தாலும், எதை நான் சம்பாதித்தாலும் உங்களை நான் இழக்க கூடாது ஆண்டவரே. உங்க விசுவாசத்தை நான் இழந்துடக்கூடாதப்பா. உங்க விசுவாசம் எனக்குள்ளாக, இந்த அற்ப விசுவாசம் எனக்குள்ளாய் வேரூன்றி
அது வளர்ந்து அதை நான் காத்துக்கொண்டு நீ முடிக்கிற வரை என்ன பொறுமையோடு கூட அதை காத்துக்கொள்கிற கிருபை எனக்கு கொடுங்கப்பா. கொடுங்க ஆண்டவரே, எனக்கு கொடுங்கப்பா, எனக்கு கொடுங்க. நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி, நான் சந்தோஷமா இருக்கும்படி ஆண்டவரே, உமக்கு முன்பாக வைத்திருக்கிற என் சந்தோஷத்தின் நிமித்தம் நீ அவமானத்தையும் பாடுகளையும் சகித்து எனக்குள்ளாய் சிலுவையிலே விசுவாசத்தை துவங்கினீரே. நீ வருகிற வரைக்கும் அதை காத்துக்கொள்ளணும். என் ஜீவனானாலும், என் குறைச்சலானாலும், என் மேன்மையானாலும், என் உயர்வானாலும், என் தாழ்வானாலும், என் பலனானாலும், என் பலவீனமானாலும் அதை காத்துக்கொள்ளணும்ப்பா. நான் சோர்ந்து போகிற போது பிசாசு இதுதான் நேரம். சிம்சோன் பலவீனமாய் தேலியாளின் மடியில படுத்திருந்த போது விசுவாசத்தை விட்டுட்டான். சிம்சோன் பலவீனமாய் தேலியாளினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி, தன்னுடைய பலவீன நிமித்தமாய் ரகசியத்தை வெளிப்படுத்தி கர்த்தர் அவனுக்குள்ளாக வைத்திருந்த விசுவாசத்தை விட்டுட்டா. பிசாசு அவனை விழுங்கினா. தேசத்தை ஆளுகிறவன் கையிலே விலங்கிடப்பட்டவனாய், கண் பிடுங்கப்பட்டவனாக 3000 பேரை ஒரு தாடை எலும்பை எடுத்து கொன்று போட்டவன் இன்று 3000 ஜனங்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டுகிறவனாக கண்களை இழந்து கைகளிலும் கால்களிலும் சங்கிலில் போடப்பட்டு, அவனுக்குள் இருந்த விசுவாசம், அவனுக்குள்ளாக இருந்த தரிசனம், அவனுக்குள்ளாக இருந்த விசுவாசத்தை பிசாசு விழுங்கி போட்டானே. ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை சோதனையின் போது, குறைவின் போது, உயர்வின் போது அதை விழுங்காம எங்களுக்கு, எங்க பிள்ளைகளிடத்தில், எங்க சபையாரிடத்துக்கும், எங்க சந்ததி இடத்திலும் நீங்க வருகிற வரைக்கும், நீங்க வருகிற நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவார். விசுவாசத்தை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவார். அப்படியாக நடத்துங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களையோ எங்கள் பிள்ளைகளையோ காத்திராண்டவரை. இதோ கடந்த மாதத்தில் குடும்பத்தில் பிரச்சனை, வேதனை, சண்டை, பலவீனம் அதெல்லாம் இருந்ததுன்னா வருகிற நாட்களில் அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரை. மறுத்து மாத்திரை வீணான செலவு எங்களுக்காக இருக்குமானால் இந்த மாதத்தில் பிள்ளைகள் நல்லா புசித்து சம்பூர்ணமாக நல்ல சந்தோஷமாக துதிக்கிறவளாக, சபைக்கு ஓய்வு தினத்தில் சபையில் வருகிற போன ஆனந்த சத்தத்தோடு கூட பிள்ளைகள் வரணும். பிள்ளைகளோட சந்ததி வரணும் ஆண்டவரே, சந்ததி வரணும். பிசாசு எங்க சந்ததியை விழுங்கி கொண்டு இருக்கிறாப்பா. நீங்க எங்க மூதாதைகளில் கொடுத்த விசுவாசம், எங்க முற்பிதாக்களுக்கு கொடுத்த விசுவாசத்தை பிசாசு கர்ஜிக்கிற ஆண்டவரே சிங்கத்தை போல எங்க சந்ததியில விழுங்கி கொண்டிருக்கிறார். எங்க முற்பிதாக்களுக்கு நீ ஸ்தாபித்த விசுவாசம் இன்றைக்கு எங்க சந்ததியில விழுங்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே, விழுங்கி கொண்டு இருக்கிறா. குற்றுயிரோ கொலையுரமா இருக்கிறது, ரத்தத்தில் கிடக்கிறது. ஒரு விசாதை எடுத்து நீங்க கட்டி என் காயம் ஆற்றி அபிஷேகித்து எங்க பிள்ளைகளை எங்க சந்ததியில நல்ல சபையான சத்தத்துல கொண்டு வந்து சேர்த்துருங்க. உங்க விசுவாச கூட்டத்துல சேர்த்துருங்க ஆண்டவரே. இந்த சபையில அநேகர் அப்படிப்பட்ட விசுவாச கூட்டம் வரட்டும் அப்பா. புறஜாதிகள் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. சோதனையில நாங்கள் நிலை நிற்கிறோம் ஆண்டவரே. விசுவாசிகள் ரட்சிக்கப்படட்டும். அநேகர் எங்களோடு கூட சேர்ந்து துதிக்கட்டும். அதற்காக எங்க பிள்ளைகளை எங்க சந்ததிகளை பலப்படுத்தும். பிசாசிலிருந்து மீட்டுக்கொள்ளும். உம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய தயவை வெளிப்படுத்தும். உம்முடைய இரக்கங்களை வெளிப்படுத்தும். நல்லா வாழ்ந்திருக்க செய்ய ஆண்டவரே. சுகமா வாழ்ந்திருக்க செய்யும்படி நம்பி வந்த ரூத்தை, என்னுடைய செட்டையின் அடைக்கலமாக வந்த
கர்த்தராகிய இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டையின் அடைக்கலின் நிழலாய் வந்த ரூத்தே, கர்த்தர் உன்னை மேலும் மேலும் பெருக செய்து ஆசீர்வதிப்பாராக என்று எழுதியிருக்கிற பிரகாரம் ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளை அப்படியாக ஆசீர்வதியும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். போக்கில் வரத்தில் நீங்கள் தான் ஆசீர்வதிச்சிங்க ஆண்டவரே. ஸ்கூலில் இருக்கிற போது, ஆஃபீஸில் இருக்கிற போது, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற போது, பஸ்ஸில், வேனில், வண்டியில் போயிட்டு வரக்குமானா இருக்கிற போது, வீட்டில் சமைக்கிற போது, ஐயா நாங்கள் வாசலில் வந்தால் எத்தனையோ ஜந்துகள் இருக்கிறது, அவைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுகிறேன். எங்கள் பிள்ளைகளை போக்குள்ள வரத்திலும் காப்பாற்றினீர். இம்மட்டும் உதவின எபினேசர், இனிமேலும் எங்களை பாதுகாத்து கொள்ளும். துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஏசப்பாவின் இனிய நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதின் வேலை நியாயம் செய், இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவர்னாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் தயவும் நற்குணமும் பரிசுத்தமும் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாவதாக. மாத்திரமல்ல, விசுவாசத்தை துவங்கின நீர் நாங்கள் காத்து கொண்டு முடிவு பொருந்த உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். விசுவாசத்தை துவங்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய சிலுவைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். இந்த வார்த்தைக்காக